எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதழ் தொலைக்காட்சி நேயர்கள் ரசிகர்களுக்கு இனிய வணக்கம். நலமா எல்லோரும்? தன்னிலை அரசியலில் மீண்டும் திருக்குலசிங்கம் திருச்சோதி அவர்கள் பிரான்ஸ் பாரிஸில் இருந்து. வணக்கம் திருச்சோதி அவர்களே. வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் நேயர்களுக்கும் நீண்ட நாட்களுக்கு பின் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், அரசியல் நிகழ்வுகளை எமது இதழ் தொலைக்காட்சி அரசியல் களம் எப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்து தீர்மானிக்கின்றது. ஏனென்றால் எல்லா அரசியலையும் ஊடகமயப்படுத்தக்கூடிய நிலையில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லை என்பது எங்கள் கருத்தாக இருக்கிறது. இது விமர்சனமாக கூட இருக்கலாம். இப்போது அந்த நிலவரம் காணப்படுகின்றது. அரசியல் களம் சூடுபிடித்திருக்கின்றது. தாயகத்திலும் தாயக அரசியலை முன்னகர்த்தும் புலம்பெயர் அரசியல் செயற்பாடுகளிலும் பொது வேட்பாளர் என்ற பதம் மிகுந்த இழுபறி நிலையில் இருந்து இப்போது ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. பொது வேட்பாளராக திரு அரியநேந்திரன் அவர்கள், சொல்லுங்கள், உங்கள் வகிபாகம் என்ன அதில்? அல்லது நீங்கள் சார்பானவரா எதிரானவரா? எல்லாவற்றையும். அதாவது நாங்கள் நீண்ட காலமாக இந்த போர் முடிந்து 15 வருடங்களுக்கு பின் தாயகத்தில் எந்த மாற்றங்களும் நடைபெறாத சூழலில் எமது அரசியல் கட்சிகள் கூட சரியான முறையில் தமிழரின் பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வர முடியாத சூழலில் ஒரு மாற்றம் தேவை, ஒரு புது மாற்றம் தேவை என்ற கருத்துடன் செயல்பட்டவர்களில் நானும் ஒருவன். அதாவது தாயகத்தில் தமிழ் சிவில் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும், அவர்கள் மக்களிடையே ஒரு ஒருங்கிணைவை உருவாக்க வேண்டும் என்ப கோட்பாட்டின் அடிப்படையில் தான் எங்கள் செயற்பாடுகள் இருந்தது. ஏனென்று சொன்னால், கட்சிகள் அனைத்தும் பிளவுபட்டு தனித்தனியாக மூளையாக நின்று கொண்டு மக்களை பிரித்தாளும் செயல்பாடுகளில் தான் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சில வருடங்களுக்கு முன் தமிழ் மக்கள் பேரவை என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட போது புலம்பெயர் மக்கள் நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டோம். ஒரு கட்டத்தில் தமிழர்கள் அனைவரும் ஒரு கூற்றுக்குள் வரப்போகின்றார்கள் என்ற சிந்தனைக்குள் ஒரு ஆர்வத்துடன் காத்திருந்தோம். அது கூட கடைசியாக அரசியல்வாதிகளின் கைக்குள் சென்று முற்றுமுழுதாக அளிக்கப்பட்ட சூழலில்தான் இன்று பல வருடங்களுக்கு பிறகு ஒரு சிவில் கட்டமைப்பு உருவாகுவதற்கு, பல சமூகங்கள் ஒன்று சேர்வதற்கான வழிவகைகள் வந்திருக்கின்றது. இதை முன்னோக்கி கொண்டு செலுத்த வேண்டிய கடமைப்பாடு தமிழ் மக்களிடம் இருக்கின்றது என்பதைத்தான் நான் இதில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த அடிப்படையில் இந்த தேர்தல் இலங்கைக்கான தேர்தல், ஸ்ரீலங்காக்கான தேர்தல், தமிழருக்கான தேர்தல் அல்ல. ஆகவே இந்த தேர்தலில் எங்கள் குரல்கள் இருக்க வேண்டும். நாங்கள் என்னத்தை விரும்புகின்றோம் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். நாங்கள் அந்த அடிப்படையில் தான் தமிழ் மக்களுக்கான ஒரு பொது வேட்பாளர், தமிழர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு பொது கட்டமைப்புக்குள் ஒன்று சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய கால சூழலில் இன்று இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் இந்த பொது வேட்பாளரை நாங்கள் முற்றுமுழுதாக ஆதரிக்கின்றோம். சரி, தமிழர்களுக்கான தேர்தல் இதுவல்ல, ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் தமிழர்கள் ஸ்ரீலங்காவுக்குள் தானே இருக்கிறார்கள். அவர்களது அரசியல் எதிர்காலம் என்பது இந்த பொது வேட்பாளர் என்ற முடிவினால் பாதிக்கப்படாதா? நாங்கள் எல்லோரும் அதால் பாதிக்கப்படுவோம் என்று கூறிக்கொண்டே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். இலங்கை அரசு எது ஆக இருந்தாலும், வரும் அரசுகள் எதுவாக இருந்தாலும், அங்கே வாழும் இன்னொரு இனத்தை தவிர்த்து கொண்டு ஒரு அரசியலை செய்ய முடியாது. அப்படி அவர்கள் செய்வதாக இருந்தால் தொடர்ச்சியாக சர்வதேசத்தின் கண்ணோட்டத்தில் அவர்கள் ஒரு குற்றவாளிகளாகத்தான் பார்க்கப்படுவார். ஆகவே நாங்கள் பொது வேட்பாளரை வைக்கும் போது இலங்கை அரசிடம் இருந்து எங்களுக்கு கிடைக்க போகும் நிவாரணங்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம் என்ற சிந்தனையுடன் வாழ்வது என்பது மக்களை ஏமாற்றும் ஒரு கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதாவது இலங்கை அரசு ஒருங்கிணைந்த நாடாக காட்டி உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கும் சூழலில் தமிழ் பகுதிகளை அவர்கள் புறக்கணிக்க முடியாது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு தமிழரின் கோட்பாடு. தமிழர்கள் ஒரு இனமாக 15 வருடங்களாக 75 வருடங்களாக நாங்கள் சிங்கள கட்சிகளுக்கு வாக்களித்து எதை கண்டோம் என்பதை இந்த உலகத்துக்கு நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். இந்த சிங்கள அரசுகள், சிங்கள ஆட்சியாளர்கள் எந்த காலகட்டத்திலும் இந்த நாட்டில்
ஒற்றுமைக்கோ இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கோ செயல்படவில்லை. அவர்கள் தான் இந்த போருக்கு பின்னால் நின்றவர்கள். இந்த போரை முன்னின்று நடத்தியவர்களை அனைத்து சிங்கள கட்சிகளும் வடக்கு கிழக்கை பிரிக்கும் போது அதற்கு பின்னால் இருந்தது ஜேவிபி கட்சி தான். ஆகவே சிங்கள கட்சியில் அனைத்தும் சந்தர்ப்பங்கள் வரும்போது அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தாமல் இனவாதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்தார்கள். ஆகவே இன்று நாங்கள் எங்கள் குரலை, எங்கள் சிந்தனையை, எங்கள் உரிமையை உலகத்துக்கு மீண்டும் சொல்லியாக வேண்டிய சூழல் இருக்கின்றது. சிங்கள மக்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போர் இல்லாவிட்டால் ஸ்ரீலங்கா இன்றைய இருக்கும் IMF-இடம் பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அதாவது 75ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை இலங்கை அரசு IMF அதாவது உலக வங்கியிடம் கையேந்தி கொண்டுதான் அரசியல் செய்து வந்து கொடுத்தார். இந்த இலங்கை என்பது ஒரு சுபீட்சமான ஒரு நாடு. அந்த சுபீட்சமான நாட்டை சரியான முறையில் பலப்படுத்த முடியாமல் இனவாதத்தை கக்கி மக்களை பிரித்து தமிழர்களை அழித்து தமிழ் பகுதிகளை அழித்து உலக அரசுகளிடம் IMF-இடம் கையேந்தும் ஒரு நாடாக இன்று இலங்கை இருக்கின்றது என்றால் அதற்கு மூல காரணம் சிங்கள அரசியல்வாதிகள் என்பதை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் இந்த மக்களுக்கு தேவை. ஏன் இந்த பொது வேட்பாளருக்கு கூட இந்த அரசுகளுக்கு எதிராக வாக்களிக்க விரும்பும் சிங்கள மக்கள் கூட இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம். காரணம் ஒரு மாற்று சிந்தனையுடன் உருவாக்கப்பட்ட இந்த இலங்கையில் ஆண்ட அத்தனை சிங்கள அரசியல்வாதிகளும் ஏமாற்றுக்காரர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இன்று பொருளாதார ரீதியில் மங்கி இருக்கும் சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, சிங்கள மக்களே புரிந்து கொண்டு வாக்களித்தாலும் அங்குள்ள யாப்பு விதிகளின்படி ஒரு சிங்கள பௌத்தர் தான் அந்த நாட்டை ஆளும் அரசு தலைவராக முடியும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இந்த நிலையெல்லாம் உடைத்து வந்துவிட முடியும் என்பதெல்லாம் கற்பனை. சரி, அதுவே இருக்கட்டும், சிங்கள மக்கள் இருக்கட்டும். தமிழ் மக்களிடம் கூட எங்களுடைய பொது வேட்பாளர் ஏக பிரதிநிதியாக இருக்கின்றார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அந்த வாக்குகள் அனைத்தும் அவருக்கு நீங்கள் நினைத்தது போல் கிடைக்கும் என்று நினைக்கின்றீர்களா? புலம்பெயர் தேசத்திலிருந்து உங்கள் குரல் இவ்வாறு இருக்கின்றது. தாயக மக்களினது குரலும் உங்களுடைய குரலும் ஒத்துப்போகும் நிலை அவதானிப்பின் பேரில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கின்றது துரதிருஷ்டவசமாக. அதற்கு சொல்லுங்கள். அதாவது ஆரம்பத்தில் தமிழரசு கட்சி அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொள்வோம். தமிழரசு கட்சி இந்த பொது வேட்பாளருக்கு எதிராக நின்றார் என்று அந்த தமிழரசு கட்சியிலும் இருந்து கூட பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொது வேட்பாளருக்கு பின்னால் ஆதரவாக குரல் கொடுக்கின்றார். மற்ற ஏனைய அரசியல் கட்சிகள் பொது வேட்பாளருக்கு பின்னால் தமது கருத்தை முன்வைக்கின்றார். அதே நேரத்தில் பொது கட்டமைப்பின் பின்னால் ஒரு பல பிரதேசங்களிலிருந்தும் சிவில் கட்டமைப்புகள் ஒன்று சேர்ந்து நிற்கின்றன. நாங்கள் எத்தனை வாக்குகளை பெற போகின்றோம் என்பது அல்ல பிரச்சனை. அதாவது இது தமிழ் மக்கள் எவ்வாறு வாக்களிக்க போகின்றார் என்பதுதான் பிரச்சனை. அதாவது தொடர்ச்சியாக எமது அரசியல்வாதிகள் மக்களை தொடர்ச்சியாக சிங்கள அரசுகள் எங்களுக்கு இதை தரும், இதை வாங்கி தருவோம் என்று கூறிக்கொண்டு ஆட்சி செய்யும் காலம் இது அல்ல. ஆகவே ஒரு மாற்றம் ஏதோ ஒரு கட்டத்தில் தேவை. அந்த மாற்றத்தின் காலமாகத்தான் இதை பார்க்கின்றோம். அதாவது தமிழர்களின் வாக்கு இல்லாமல் அந்த நாட்டில் எந்த சிங்கள அரசியல்வாதிகளும் அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரே ஒரு கேண்டிடேட் வரக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கூட ஒற்றுமை இல்லை. ஆகவே இந்த சூழலில் தமிழர்கள் இலங்கை அரசியல் நடைமுறையை வழிநடத்துபவர்களாக இந்த பொது வேட்பாளர் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த விருப்பம். இது வெறுமனே ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, இலங்கையில் சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து பாதிக்கப்படுபவர்கள் மலைய தமிழ் மக்கள், தமிழ் பேசும் முஸ்லிம்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுகின்றார். 2009 பின் அதுக்கு பின் அழிக்கப்பட்டவர்கள் தமிழ் பேசும் முஸ்லிம் மக்கள். ஆகவே சிங்கள அரசியலின் பின்னணியை இவர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே ஒரு 1700 சம்பள உயர்வுக்காக அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அதை கூட சரியான முறையில் வழிநடத்தாமல் அதாவது மலைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம் என்று கூறிக்கொண்டிருக்கும் தொழிலாளர் சங்கம் கூட அந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. அந்த கட்டத்தில் நாங்கள் தமிழர்களாக இந்த நாட்டின் அதாவது எங்கள் உரிமைகளை சரியான முறையில் பாதுகாப்பதற்காக
நாங்கள் பொது வேட்பாளருக்கு பின் அணிவகுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதாவது ஒவ்வொரு தேர்தலின் போது அரசு இதை தரும், அரசு இந்த நிவாரணத்தை தரும் என்று கையேந்திகளாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கையேந்திகளாக வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்பதை எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களிடம் பொருளாதாரத்தை தந்தால், எங்களிடம் நிலங்களை தந்தால், எங்களிடம் கடல்களை தந்தால், நாம் எமது பகுதிகளை ஒரு பொருளாதார உச்சம் அடையக்கூடிய பூமியாக மாற்றும் சக்தி எங்களுக்கு இருக்கின்ற என்பதை தாயத்தில் இருக்கும் அனைத்து தமிழ் மக்களும், தமிழ் பேசும் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். சரி, ஆனால் அரசின் நிலைப்பாடு உலக வங்கியிடம் நாங்கள் கையேந்தினாலும் பிச்சை எடுப்பமே ஒழிய தமிழர்களிடம் பிச்சை எடுக்க மாட்டோம் என்ற நிலையில் இருக்கின்றது. அதைவிட அவர்கள் சொல்லிக்கொள்ளும் ஒரு முக்கியமான விடயம், நாங்கள் கடந்த காலங்களை மறப்போம். இனி ஒவ்வொரு மனிதரும், அங்கே ஸ்ரீலங்காவில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதரும் நாங்கள் ஸ்ரீலங்கன் என்று நினைத்துக் கொள்வோம் என்று சொல்கின்றார்கள். அதே சமயத்தில் தங்களது தேர்தல் பிரச்சாரத்தில், நான் எடுத்துக்காட்டாக இப்போது மிகுந்த பேசு பொருளாக பேசப்படுகின்ற திரு அர்ச்சுனாவின் விடயத்தை எடுக்கின்றேன். இனி நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம், ஏதோ ஒரு கட்டத்தில் அவர்களிடம் விட்டுக் கொடுத்து போகத்தான் வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அர்ச்சுனா எடுத்தார். பொது வேட்பாளரை மறுத்தார், அங்கே எடுத்தார். சரி, அந்த முடிவின்படி சஜித் பிரேமதாச அவர்களின் மேடையில் ஒரு குரலாக அர்ச்சுனாவின் குரல் ஒலிக்கப் போகின்றது என்ற எதிர்பார்ப்போடு எல்லோரும் இருக்கும் போது ஸ்ரீலங்கன் என்பதை சஜித் பிரேமதாச மறந்தார். முஸ்லிம்களின் மேடை இது, இதில் நீங்கள் ஏற வேண்டாம், உங்களின் பிரதேசம் வடக்கு, அங்கே சென்று எனக்காக வேலை செய்யுங்கள். இந்த கூற்று மிக முக்கியமான கூற்றாக கருதப்பட வேண்டி இருக்கின்றது. அப்போது இப்போது நாங்கள் ஸ்ரீலங்கன் என்கின்ற நிலை எங்கே? தங்களுக்கு சாதகமான விடயங்களில் எல்லாம் ஸ்ரீலங்கன் என்று உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் என்றும், பாதகமான விடயங்களில் எல்லாம் இனப்பாகுபாடை காட்டுகின்ற இவர்களது இந்த நிலைப்பாடு, இந்த சிந்தனை என்பது காலாகாலமாக மாறவில்லை, இப்போது மாறவில்லை, இனியும் மாறிவிடப் போவதில்லை என்பதைத்தான் காட்டுகின்றது. இது உங்களுக்கு ஒரு முக்கியமான தருணமாக இருக்கின்றது. இப்படியாக சிந்திக்கும் தமிழ் மக்களுக்கு நீங்கள் சொல்கின்ற விடயம் என்ன? அதாவது தமிழ் மக்களிடையே திடீரென்று புதியவர்கள் உருவாகுவார். அந்த அடிப்படையில் தான் அர்ச்சனா வந்தார். அர்ச்சனா சில அரச மருத்துவமனையில் நடைபெறும் சில ஊழல்களை சுட்டிக்காட்டினார். ஆனா இந்த ஊழல் இன்று நேற்று அல்ல. நான் இலங்கையில் இருந்த காலத்திலும் கூட அதே அரசாங்க வைத்தியசாலையில் வேலை செய்யும் டாக்டர் பிரைவேட்டாக கிளினிக் வைத்திருப்பார். ஆகவே எங்களை என்ன சொல்வார், அங்க என்ன கிளினிக்கில் வந்து பாருங்கள் என்று சொல்வார். இது காலங்காலமாக இலங்கையில் நடைபெற்று வரும் ஒரு செயல்பாடு. அதாவது ஒரு டாக்டர் அரசாங்க ஆஸ்பத்திரியில் வேலை செய்தார், அவர் பிரைவேட் கிளினிக் வைத்திருக்க கூடாது. ஆனால் அவர் என்ன செய்வார், மக்களை வேறு இடத்துக்கு கை காட்டி விடுவார். அர்ச்சுனா சொல்லும் விடயம், மன்னிக்கவும் அர்ச்சுனா சொல்லும் விடயம், நீங்கள் பிரைவேட்டாக வைத்திருந்தாலும் பரவாயில்லை, இங்கேயும் உங்கள் கடமைகளை மிகச்சரியாக செய்துவிட்டு மிகுதியான நேரத்தில் செல்லுங்கள் எனும் போது, இந்த கடமை நேரத்தில் அங்கே பாவித்துக் கொண்டு இந்த சம்பளத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கே இந்த ஊழல் பெருகிவிட்டது என்பதுதான் அர்ச்சுனாவின் குற்றச்சாட்டுக்கு காரணமாக இருந்தது. அது சிஸ்டத்தில் பிழை, அந்த சிஸ்டத்தையே மாற்ற வேண்டும் என்றுதான் அரசியல் பிரவேசம் இருந்தது. அந்த அரசியல் பிரவேசத்தில் அவர் எடுக்கும் முடிவுகள் தான் ஒவ்வொரு தடவையும் தவறி போகின்றது. இது ஒவ்வொரு தமிழருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதைத்தான் நான் சொல்கின்றேன். அதாவது நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், காலங்காலமாக எமது இடையே புதுசாக சிலர் வருவார்கள், சில விடயங்களை கூறுவார்கள், தமிழர்களின் பிரதிநிதிகளாக காட்டிக்கொள்வார்கள், தமிழர்களை பாதுகாப்பாளராக காட்டிக்கொள்வார்கள், பிறகு சிங்கள அரசியல் கட்சியில் போய் தஞ்சமடைந்து விடுவார்கள். இதுதான் விடயம். திடீரென்று முளைக்கும் இந்த, அதாவது அர்ச்சனாவை நான் காளான் என்று சொல்லவில்லை, ஆனால் திடீரென்று முளைக்கும் இந்த திடீர் அரசியல்வாதிகள் காலங்காலமாக நீண்ட காலமாக நடைபெற்ற இந்த விடயங்களை சரி செய்வதற்கு கடைசியாக சிங்கள அரசு கேண்டிடேட்டிடம் கையேந்திகளாகத்தான் போய் நிற்கின்றார். ஏன் எங்களால் எமது பக்கத்து நிர்வாகத்தை சரியாக நடத்த முடியவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது வெளிநாடுகளில் இருந்து இல்லாவிட்டால் தாயகத்திலும் இருந்து
தமது பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைவதற்காக பலர் பிரதேச சபை தலைவரிடமும் கச்சேரி தலைவரிடமும் எங்களுக்கு இந்த நிலப்பகுதி வேண்டும் என்று கேட்டால் தமிழருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவது இல்லை. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த ப்ரொஜெக்டை இழுத்தடித்து அந்த பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ண வருபவர்களை கலைக்க பண்ணி கடைசியா அவர்கள் சிங்கள பகுதியில் போய் தமது தமிழரின் பொருளாதார பணத்தை அங்கே பதிவிடும் அளவுக்குத்தான் அங்கே இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தர் கூட இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊழல் சிங்கள மட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ் மட்டத்திலும் இருக்கின்றது. ஆகவே இந்த ஊழல் இலங்கையில் பரந்துபட்ட ஒரு செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே திடீர் என்று இந்த அர்ச்சனா சரியானவராக இருந்திருந்தால் தன்னுடைய நோக்கத்தை தமிழ் சிவில் கட்டமைப்புடன் சேர்ந்து வலியுறுத்தி அதை முன்னகர்த்த முடியும். ஆனால் கடைசியாக சில மாதங்கள் வந்தார், சில மாதங்கள் இந்த யூடியூப்பில் போட்டு அலசி ஆராய்ந்தார்கள், சிறையும் பிடித்தார்கள். அந்த சிறை ஒரு சினிமா காட்சியாகத்தான் பார்க்கப்பட்டது. அவர் வெளியில் என்ன செய்தார்? சஜித்திடம் போய் சரணடைந்தார். இதான் தமிழர்களின் போராட்டம். இதுக்காகத்தான் நாங்கள் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொடுத்தோம். இன்டர்நெட் அல்ல, இலங்கை சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து கொடுத்தோம். எங்கள் நிலங்களை கொடுத்தோம். அம்பாறையில் இருந்து திருவோணமலை, இன்று யாழ்ப்பாணம், மன்னர் போன்ற பிரதேசங்களில் எமது நிலங்கள் பறிபோகின்றது. அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை, எந்த அரசியல் கட்சிகளும் இல்லை. இந்த சூழலில் தான் நாங்கள் சரியான முறையில் சரியான மொழியில் கூறிக்கொள்ள வேண்டிய அவசியம். எங்களுக்கு மாற்றம் தேவை, சரியான மாற்றம் தேவை. அந்த சரியான மாற்றத்தை சிங்கள அரசியல்வாதிகள் தரப்போவதில்லை. ஆகவே தமிழருக்கான சரியான ஒரு அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். சரி, அவரது வாதம் எப்படி இருக்கின்றது என்றால், சிங்கள கட்சியோடு சேர்ந்தாலும் தமிழனாக அங்கு குரல் கொடுப்பேன் என்பது. ஆரம்பத்திலேயே அவருக்கு விழுந்தாடி நல்ல ஒரு பாடமாக அவருக்கு அமைய வேண்டும், இல்லை என்றால் இருக்கும் ஆதரவை இழப்பார் என்றுதான் நாங்கள் எண்ண தோன்றுகின்றது. சிங்கள இடத்திலிருந்து தமிழனாக கிட்டத்தட்ட அவர் தலைவரையே எப்போதுமே தன்னுடைய முன்னுதாரணமாக சொல்லிக் கொள்கின்றார். அவர் போல அவரது கொள்கைகளுக்கு அமைவாக குரல் கொடுப்பேன். இது ஒரு மேடை ஏற்றத்திலேயே தோற்று போகும் போது தமிழ் மக்களுக்கான அரசியலில் வென்று விடுமா என்பதை அர்ச்சுனா பாடமாக கற்றுக்கொள்ளட்டும், காலம் அதற்கு பதில் சொல்லட்டும். சரி, உங்களிடம் வருகின்றேன். பொது வேட்பாளர் தான் தீர்வு என்று சொல்கின்றீர்கள். அரசு தலைவர் தேர்தலில் சரி, பாராளுமன்றம் நோக்கி இந்த முன்னகர்வு எப்படி அமையப் போகின்றது? மீண்டும் பாராளுமன்றத்தில் வரப்போகின்ற அரசு தலைவரை யார் யார் ஆதரிக்க போகின்றோம் என்றுதானே தமிழ் கட்சிகள் பிரிந்து நிற்க போகின்றன. அப்போது உங்கள் முடிவு என்ன? உங்கள் முன்னகர்வு என்ன? நான் தொடர்ச்சியாக பலமுறை விடுத்திருக்கும் கருத்து, இந்த ஒற்றையாட்சி முறைமையை நான் முற்றுமுழுதாக எதிர்க்கின்றேன். இந்த ஒற்றையாட்சி முறைமையில் உருவாக்கப்பட்ட இலங்கை யாப்பையே தமிழர்கள் இதுவரை காலம் எதிர்த்துக் கொண்டுதான் வந்தார்கள். ஏனென்று சொன்னால், தமிழர்களிடம் கருத்து கேட்டு இந்த யாப்புக்கள் உருவாக்கப்படவில்லை. ஆகவே இந்த ஒற்றையாட்சி முறைமையை நான் முற்றுமுழுதாக எதிர்க்கும் போது இந்த இலங்கை பாராளுமன்ற சிஸ்டத்தையே எதிர்ப்பவன் நான். ஆனால் அங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் சென்று ஏதோ மாற்றங்களை உருவாக்கலாம் என்ற சிந்தனையுடன் வாழ்கின்றார். நாங்கள் சில வெளிநாட்டு உதாரணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அயர்லாந்து நோர்த்தில் இருந்த சின்ஃபைன் என்ற அமைப்பு பிரித்தானியா தேர்தல்களில் பங்கு பெற்றுவது வழக்கம். ஆனால் அவர்கள் பிரித்தானியா பாராளுமன்றத்துக்கு செல்வதை தவிர்த்துக் கொண்டார். அவர்கள் கொடுக்கும் அந்த பணத்தை, சம்பளத்தை கூட நிராகரித்து இருந்த காலமும் இருந்தது. நாங்கள் ஜனாதிபதியை தேர்தலை எதிர்க்கின்றோம். ஆனால் அந்த ஒற்றையாட்சி பாராளுமன்றத்தில் சத்தியப்பிரமாணம் எடுத்து அங்கே போய் அவர்களின் கொடுப்பனவில் கூட வாழ்வோம், ஜனாதிபதி கொடுக்க நிவாரணத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் என்றால் ரெண்டு விடயங்கள் வித்தியாசம் இருக்கின்றன. அதாவது ஒற்றையாட்சியை எதிர்ப்பவர்கள் அந்த ஒற்றையாட்சி முறைமை தான் இலங்கை பிரச்சனைக்கு மூல காரணம். இலங்கை அடிப்படை இலங்கையில் தமிழர்களுக்கான பிரச்சனைக்கு மூல காரணமே இந்த ஒற்றையாட்சி முறைமை தான். அந்த ஒற்றையாட்சி எதிர்ப்பவர்கள் முற்றுமுழுதாக இருக்கக்கூடிய தகமை இருக்க வேண்டும். அதற்கான சக்தி மக்களிடம் உருவாக வேண்டும். ஆகவே
இந்த பொது வேட்பாளர் கூட தமிழர்கள் ஒரே ஒரு புள்ளடியை தான் போட வேண்டும். பொது வேட்பாளருக்கான புள்ளடி மட்டும்தான். 2வது 3வது என்ற இதை கூட சிந்திக்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் இது எங்களுடைய தேர்தல் அல்ல. நாங்கள் இலங்கையின் ஜனாதிபதியாக ஆகப்போவர்களும் அல்ல. ஆகவே சிங்கள மக்கள் தங்கள் அரசியல் தலைவர்களை தீர்மானித்துக் கொள்ளட்டும். ஆனால் அதே சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதுவரை காலமும் இந்த நாட்டை அழிவுக்கு கொண்டு போனவர்கள் யார்? அதாவது நீங்க சொன்னது போல்தான், நாங்கள் பிச்சை எடுத்தாலும் பிச்சைக்காரனாக இருப்போமே ஒழிய இலங்கையில் இன்னொரு மக்களுக்கு உரிமை கொடுப்பதை நாங்கள் தவிர்ப்போமா இருந்தால் நீங்க பிச்சைக்காரர்களாகவே இருந்து. ஆனா நாங்கள் அப்படி பார்க்கவில்லை. இலங்கை ஒரு சுவீட்சமான நாடு. அதற்குரிய வளங்கள் தமிழ் பிரதேசங்களிலும் இருக்கின்றது, சிங்கள பிரதேசங்களிலும் இருக்கின்றது. தமிழ் பிரதேசம் தமிழ் பிரதேசமாகவும் சிங்கள பிரதேசம் சிங்கள பிரதேசமாகவும் இருந்து கொண்டு இரு சகோதரர்களும் இந்த நாட்டை சிங்கப்பூரின் பார்க்க மேல் அதிகமாக வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே இனவாதத்தையும் சமயவாதத்தை முன்னிறுத்தி கொண்டு நாங்கள் பிச்சை எடுக்க கூட தயார் என்றால் கடவுள் கூட யாரையும் காப்பாற்ற முடியாது என்பதுதான். இந்த புத்தர் வந்தால் கூட இந்த சிங்கள மக்களை காப்பாற்ற முடியாது, சிங்கள அரசியல்வாதிகளை காப்பாற்ற முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். நீங்கள் சொல்லும் நியாயப்பாடுகள் எங்களுக்கு சரி என்று பட்டாலும், நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்து இப்படி பேசுவதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் சாத்தியமாகவும் அமைந்தாலும், அங்கே வாழ்கின்ற மக்களின் நிலைக்கு உங்கள் பதில் என்ன? அவர்கள்தானே வாழ்வியலில் ஒவ்வொரு நாளையும் கடத்துபவர்களாக, சுகதுக்கங்களுக்கு முகம் கொடுப்பவர்களாக, அரசியல் வீழ்ச்சிகளுக்கும் எழுச்சிகளுக்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்பவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான பதில் என்ன? நாங்கள் இங்கிருந்து சொல்லிக் கொள்ளலாம். வாழ்பவர்கள் அவர்கள். அவர்களது சிந்தனை நாங்கள் அந்த மக்களிடம் நாங்கள் சொல்வது, நாங்கள் எங்கள் நிலத்தை தான் கேட்கின்றோம், எங்கள் கடலை தான் கேட்கின்றோம், அதாவது எங்கள் வளர்ச்சியைத்தான் கேட்கின்றோம். அது சிங்கள அரசு இதுவரை எங்களுக்கு தரவில்லை. வடிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 15 வருட காலத்தில் பொருளாதார டெவலப்மெண்ட் என்று சொல்லிக்கொண்டு வடக்கு கிழக்கில் என்ன நடந்தது? தமிழ் மக்களின் காணிகள் பறிக்கப்பட்டு அந்த இடங்களில் புத்த விகாரைகள் கட்டப்படுகின்றன, ஹோட்டல்கள் கட்டப்படுகின்றன, அதில் சிங்களவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகின்றனர். இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இராணுவம் இல்லை, பார்வைக்கு ராணுவம் இல்லாவிட்டாலும் கூட அவர்களின் பிரசன்னம் அங்கே இருக்கு. ஆகவே இந்த சூழலிலிருந்து நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் கேட்பது, எங்கள் நிலத்தை எங்களிடம் தாருங்கள், எமது விவசாயிகளிடம் கையளியுங்கள், எமது கடல் பிரதேசத்தை எங்களிடம் தாருங்கள், எங்களுக்கான அபிவிருத்திகளை கூறிய அத்தனை விடயங்களை இந்த உலக வங்கி கூட செயல்படுத்த வேண்டும். கடமைப்பாடு இருக்கின்றது. அதாவது இலங்கையில் எல்லா மக்களும் ஓர் இனத்தவர்கள், எல்லா மக்களும் ஸ்ரீலங்கன் என்று சொன்னால் இந்த ஸ்ரீயை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்ரீ ஒரு பௌத்த சின்னம். ஆகவே ஸ்ரீலங்கன் என்று சொல்வது பௌத்த நாடு என்பதைத்தான் சுட்டி காட்டுகின்றனர். ஆனால் அந்த நாட்டில் பல்லின மக்கள் பெருவாரியாக இருக்கின்றார்கள். அது சிங்களவர்களாக இருக்கட்டும், பௌத்தர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக. ஆகவே இந்த நாடு ஒரு பௌத்த நாடு அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான இன ஒற்றுமைக்கு சிந்திக்கும் அரசியல்வாதிகள் இருந்தால் அதை புரிந்து கொள்வார்கள். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் எமது அடையாளத்தை, எமது பிரதேசத்தின் அங்கீகாரத்தை, தமிழர் தேசத்தை வலியுறுத்தி நிற்கின்றோம். நாங்கள் தமிழர் தேசமாகவும் சிங்கள தேசமாகவும் ஒன்றாக பக்கம் பக்கமாக இருந்து கொண்டு இந்த நாட்டை சுபிட்ச நிலைக்கு கொண்டு போக வேண்டும், கொண்டு போக முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காலகட்டத்தில் தான் இந்த மாற்றம், ஒரு புது மாற்றத்தை உருவாக்க வேண்டும். ஜேவிபி சொல்லலாம், நாங்கள் கடந்த காலத்தை மறப்போம், சதை சொல்லலாம், தாங்கள் கடந்த காலத்தை மறப்போம் என்பது. ஸ்ரீமா காலத்தில் கூட தமிழர்கள் ஸ்ரீமாவை நம்பினார், சந்திரிகாவை நம்பினார். ஆனால் எந்த முடிவையும் அவ்வளவாக கூட தர முடியவில்லை. ஏன்? அதை அளித்தது ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்து கொண்டு சந்திரிகா ஜனாதிபதியாக இருக்கும் போது சந்திரிகாவின் வேலை திட்டத்தை முற்றுமுழுதாக எதிர்த்தவர் இதே ரணில் விக்ரமசிங்க. ஆகவே இவர்கள் எல்லோரும் உத்தமர்கள், மாறிவிட்டார்கள், மாறுவார்கள் என்பதை புரிந்து கொள்வது
எங்களையே நாங்கள் ஏமாற்றும் சிந்தனையாகத்தான் இருக்கும். இந்த அடிப்படையில் தான் இந்த புது மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஒரு காலகட்டத்தில் இந்த சிவில் சமூகம் கூட தமிழருக்கான பிரதிநிதிகளாக மாறலாம். ஏனென்று சொன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இலங்கையில் தமிழர் பகுதியில் இருக்கும் எந்த அரசியல்வாதிகள், எந்த அரசியல் கட்சிகளில் 15 வருடங்களாக தோல்வியடைந்த அரசியல் கட்சிகளாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்று தேவை கருதி அந்த சிவில் கட்டமைப்புடன் கூட்டு சேர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் அடுத்த கட்டம் நாங்கள் இதை ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வர வேண்டிய கால சூழல் நமக்கு இருக்கின்றது. எனது நோக்கம், எனது விருப்பம் கூட தமிழ் சிவில் கட்டமைப்பு மேலோங்கி தமிழர்களின் பிரதிநிதிகளாக மாற வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். இதை நாங்கள் புரிந்து கொண்டு அவர்கள் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். தமிழர்கள் ஒரு குடைக்குள் வர வேண்டும் என்பதை நாங்கள் இன்றாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் கட்சிகளின் பிரித்தாளும் விடயத்தில் நாங்களும் போய் அழிந்து விட முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, சிவில் சமூகம், இந்த சிவில் சமூக பிரதிநிதிகள் நாளை எங்கள் அரசியல் பிரதிநிதிகளாக வருவார்கள் என்றால், உங்கள் தமிழர்களுக்கிடையே இதுவரை பிரதான கட்சியாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டது போல காண்பிக்கப்பட்ட தமிழரசு கட்சி தனியாகவே நிற்கிறது. மீண்டும் பிளவுகள் தானே தொடர்கின்றது. இது எப்போதாவது இணைந்து ஒரு புள்ளியில் வரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அதாவது தமிழரசு கட்சி சரியான பாதையில் இன்று செல்லவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லோரும் தமிழரசு கட்சி தமிழர்களாக தந்தை செல்வா பெடரல் பார்ட்டியின் பின்னால் ஆரம்ப காலத்தில் அணிவகுத்தவர்கள் இதே தந்தை செல்வா தான் வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கும் மூல காரணமாக இருந்தவர்கள். அதாவது இது ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட விடயங்கள் தோல்வி அடைந்த சூழலில் தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் உருவாக்கப்பட்டது. அதன் பின் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பல விடயங்கள் நடந்தேறி இருக்கின்றன. ஆகவே இன்று 2009, 2010 பின் என்று சில அரசியல்வாதிகள் இந்த தமிழரசு கட்சிக்குள் பூந்தார்களோ அன்றிலிருந்து இந்த தமிழரசு கட்சி வலுவிழந்து கொண்டுதான் போயிருக்கின்றது. அதாவது 2015ஆம் ஆண்டு தேர்தலில் 16 சீட்டை பெற்றவர்கள் 2020ஆம் ஆண்டு தேர்தலில் 10 சீட் இறங்கி இருக்கின்றார்கள். அதுக்கு பின் இந்த கட்சியே பிளவடைந்து இருக்கின்றது. கட்சி கோர்ட்டில் போய் நிற்கின்றது. அதாவது இந்த மகிமை வாய்ந்த தமிழ் அரசு கட்சியை கோர்ட்டுக்கு இழுத்து சென்றவர்கள் யார் என்று நாங்கள் பெயர் சொல்லி குறிப்பிட முடியும். சாணக்கியன், சுமந்திரன் என்ற இரட்டை வாள்கள் இருந்து கொண்டு அந்த கட்சியை பிளவுபடுத்துவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் முதிய அரசியல்வாதிகள் மௌனிகளாக, பேச முடியாதவர்களாக, பார்வைகளாக இருக்கின்றார். ஆகவே இன்று அதையும் மீறி பல தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்றத்தின் தேவையை புரிந்து கொண்டு அந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கும் சூழலில் நாங்கள் காலங்காலமாக தமிழரசு கட்சி என்று சொல்லிக்கொண்டு வாழ முடியாது. ஒரு கட்டத்தில் எங்களுக்கான ஒரு சரியான மாற்றம் தேவை. அன்று 2001ஆம் ஆண்டு தேசிய தலைமைக்கு கீழ் தமிழர் டிஎன்ஏ உருவாக்கப்படும் போது அது ஒரு கால சூழல். அதே கால சூழல் 2010 அதே டிஎன்ஏ அதை உடைத்து சிதறடித்து இந்த டிஎன்ஏ கூட டிஎன்ஏ ஆக இல்லை. ஆகவே சுமந்திரன் நின்று கொண்டு தமிழர்கள் தமிழரசு கட்சியின் பின்னால் தான் நிற்கின்றார் என்பதை அடுத்த தேர்தலில் பார்த்துக் கொள்வோம். இன்று நாங்கள் எமது தேவை என்ன என்பதை இந்த உலகத்துக்கும் சொல்ல வேண்டிய சூழல் இருக்கின்றது. சிங்கள ஆட்சியாளருக்கும் சொல்ல வேண்டிய சூழல் இருக்கின்றது. தமிழர்களும் இந்த நாட்டில் தமிழர் தேசமாக வாழ்வதற்குரிய தகுதி உடையவர்கள் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதற்கேற்றாற்போல் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை என்று சொன்னால் இலங்கையில் இப்பதான் சிங்கள அரசு கட்சிகளும் கூட தேர்தல் விஞ்ஞாபனங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் பொது கட்டமைப்பு கூட தமிழருக்கான ஒரு சரியான வலுவான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைக்க வேண்டும் என்பதுதான் எமது குறிக்கோள். அந்த நம்பிக்கை இருக்கின்றது. அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பி இருப்போம். சரி, இந்த தேர்தல் எது எப்படியோ இந்த தேர்தல் என்பது தமிழர்களது, சிங்களவர்களது, ஏன் முழு நாட்டின் மக்களினது நாடி பிடித்தறியும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக அமையப் போகின்றது என்பதுதான் உண்மை.
சிங்கள தரப்பிலும் மிக முக்கியமாக 3 தரப்பு 4 தரப்பு என்று மிக இந்த போட்டியில் இருக்கும்போது தமிழர் தரப்பிலும் பெரும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதற்கு அமைவாக உருவாகி இருக்கின்றது. பார்ப்போம், வருகின்ற தேர்தல் அனைத்து முடிவுகளையும் எங்களுக்கு விளம்பி நிற்கும். இறுதியான ஒரு கேள்வி, இத்தனை ஒற்றுமைகளும் அங்கே வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் இங்கே புலம்பெயர் தேசத்தில் இந்த முடிவை எல்லோரும் ஒருமித்த மனதாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களா? இந்த தமிழ் அரசியல் கட்டமைப்புகள் அனைத்தும் அது உங்கள் ஊகத்தில் அல்லது உங்களுக்கு தெரியும் அந்த உங்களது அனுபவத்தின் பேரில் எப்படி இருக்கின்றது அந்த நிலைப்பாடு? அதாவது தமிழ் அமைப்புகள் இந்த விடயத்தில் ஒற்றுமையா இருக்கின்றார்களா என்றால் ஒரு 75% இந்த பொது கட்டமைப்பு விடயத்தில் கூட்டாகத்தான் இருக்கின்றார். இன்னொரு பகுதி இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்ற விடயத்தை சொல்ல முடியாமல் பொது கட்டமைப்பு வாக்காளருக்கும் ஆதரவு அளிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் சிக்குண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது இந்த கட்டமைப்புகள் மக்களுக்கானவை, மக்கள் போராட்டத்தை முன்னிலைப்படுத்தி நடத்த வேண்டியவர்கள். ஆகவே மக்களின் கருத்துக்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் தங்களை மாற்றி மக்களின் பின்னால் அணிவகுத்து நிற்க வேண்டிய கால சூழல் என்று இருக்கு. அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை நான் கண்ட அடிப்படையில் சொல்கின்றேன். பல நாடுகளில் நடக்கும் விடயங்களை பார்த்து கொண்டிருப்பதாக சொல்லுகின்றேன். இந்த புது வேட்பாளருக்கான அதிகமான வரவேற்பு இருக்கின்றது. ஆகவே தேர்தல் புறக்கணிப்பு என்பதை கூறுபவர்கள் இலங்கையின் அனைத்து தேர்தல்களையும் புறக்கணிப்பு கூடியவர்களாக இருக்க வேண்டும். அனைத்து தேர்தல்கள் இலங்கை ஜனாதிபதி தரும் நிவாரணத்திலும் சூட்கேசுகளை நம்பி இருக்கும் அரசியல் கட்சிகளை நாங்கள் இனிமேல் நம்ப முடியாது. அதனால் தான் மாற்றத்தை கேட்கின்றோம். அதாவது கொள்கையுடன் நிற்பது ஒன்று, அந்த கொள்கையை முழு நிலை கொண்டு வழி நடத்துவது இன்னொன்று. ஆகவே அவர் கொள்கை என்று கூறிக்கொண்டிருக்கும் எமது நண்பர்கள் அந்த கொள்கையை முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் இலங்கை ஒற்றையாட்சி சிஸ்டத்தை முற்று முழுதாக நிராகரித்து சர்வதேச நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கலாம், வெல்லலாம், பாராளுமன்றத்தில் செல்லாது. அந்த பாராளுமன்ற வாசலை மதிக்காது, அந்த சத்திய பிரமாணத்தை எடுக்காது. நீங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களாக இந்த உலக மக்களில் இடம் சர்வதேசத்திடம் கூறுங்கள், இந்த பாராளுமன்றத்தின் ஊடாக எமக்கு கிடைக்கப் போவது எதுவுமே இல்லை. நாங்கள் தேர்தலில் வெல்கின்றோம், தமிழ் மக்கள் பிரதிநிதிகளாக நிற்கின்றோம், ஆனால் இந்த பாராளுமன்றம் எமக்குரியது அல்ல என்பதை புரிந்து கொள்வர்களாக இவர்கள் மாறுவதாக இருந்தால் மாற்றம் கண்டிப்பாக. இதைத்தான் நான் என்னுடைய கடைசி கருத்தாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சரி, எங்கள் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் வாழ்வியலில் நடப்பவை எல்லாமே நாங்கள் மட்டுமே அல்லது ஒரு சிறு கூட்டத்தினர் ஒரு அமைப்பினர் மட்டுமே தீர்மானித்து விடக்கூடியதாக இல்லை. காலப்போக்கில் எந்த ஒரு பலவழி பயணமாகட்டும் தமிழர்களுக்கு ஒருங்கிணைந்த ஒரு பயணமாக கைகோர்த்து நன்மை அளிக்கும் முகமாக இருந்தால் மட்டுமே தமிழர்களுக்கு அது நன்மை அளிக்கும். அவ்வாறான நன்மைகள் எங்கள் இனத்துக்கு கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடும் நம்பிக்கையோடும் இப்போது நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை எங்களுக்காக வழங்கியமைக்கு மிக்க நன்றி திருச்சோதி அவர்களே. இந்த கடைசி கூற்றை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆகவே பயணிப்போம், பார்ப்போம். மிக்க நன்றி. நமக்கு நாமே